ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதாவது பெண்ட் பண்ணுறது, இல்லை கீழே உட்காந்து எழுந்துக்கிறது, இல்லை வந்து டெட்லிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சில பயிற்சிகள்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த விஷயம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சரியாகிட்ட பிறகு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் பண்ணலாம். சில பேர் வந்து கீழே உட்காந்து எழுந்துக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, தாராளமாக அதை நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா, அந்த ஸ்ட்ரெயின் சரிங்களா, உங்கள் பாடியில் டே டு ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் வந்து மாறாமல் என்ன விஷயம் நடக்குது புரியுதுங்களா? அதாவது உங்க பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணும்போது உங்க பேக்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களோட வெயிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, உங்க லைன் ஆஃப் கிராவிட்டி எப்படி மாறுது அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க பேஸ் ஆஃப் சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி நின்றுட்டு அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்க பாடியில் இருக்கக்கூடிய லம்பார் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லம்பார் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெயினால தான் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வந்து அதிகமாக உங்களுக்கு ப்ரொமோட் ஆயிருக்கு. அந்த டிஸ்க் பல்ஜை வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய மல்டிபேட் மசில்ஸ், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய லம்பார் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மசில்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து தப்பிக்க முடியும். அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னென்ன விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணிடுறேன், அதாவது என்னென்ன விஷயம் வந்து பேக்கில் ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறேன், அது சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் இதில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.